ஜெயிச்சாங்க. போலிங் பண்ணிக்கிறோம் முடிவு பண்ணாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி போலிங் போட்டாங்க. அப்கோர்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி இதை போலிங் போட்டாங்க. மும்பை அதிரடியா ஸ்டார்ட் பண்ணாங்க. அதிரடியா வச்சாங்க. மும்பை அதிரடியா ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்கோர்ஸ் ஆனா அந்த அதிரடியா கண்டினியூ யாரையும் பண்ண முடியல. அந்த அதிரடியா 95 ரன்க்கு அவுட். மும்பை 95 ரன் ஈஸியா பவர் பிளேலயே பெங்களூர் சேஸ் பண்ணி 2 விக்கெட் மட்டும் விட்டு பவர் பிளேல சேஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்ஸ் அடிச்சாங்க மும்பை. ஆனா என்னன்னா அவங்களால பார்ட்னர்ஷிப் பில்டு பண்ண முடியல. ஒரு 5 பால் 3 பால் விளையாடுறாங்க மும்பை. ஆனா அவங்களால பெருசா ரன்ஸ் அடிக்க முடியல. அந்த மாதிரி பெங்களூர் போட்டாங்க போலிங்க. பெருசா ரன்ஸ் அடிக்க முடியல. யாருமே அதிகபட்சமா 20க்கு மேல போறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. பெங்களூர் போலிங்ல 20 ரனுக்கு மேலே போறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. ஃபர்ஸ்ட் 5 விக்கெட் சூப்பரா விளையாண்டாங்க. ஆனா அவங்களும் பவர் முடிஞ்ச உடனே ஃபீல்டர்ஸ்லாம் பவுண்டரி நிப்பாங்கள, அப்போ அவங்களும் கொஞ்சம் தடுமாறினாங்க. ஃபர்ஸ்ட் 5 பேட்ஸ்மேன்ஸோ ஃபர்ஸ்ட் 3 பேட்ஸ்மேன்ஸோ ஃபர்ஸ்ட் 5 பேட்ஸ்மேன்ஸோ தடுமாறினாங்க. பவர்லேயே 2 விக்கெட் விழுந்துச்சு. அடுத்த 3 பேட்ஸ்மேன்ஸோ தடுமாறினாங்க பவர் பிளேக்கு வெளியில. பாருங்க, நீங்களே பாருங்க விக்கெட்டு. இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ண முடிஞ்சாலும் ஆனா அவங்களால இது பண்ண முடியல. சரியா பார்ட்னர்ஷிப் அமைக்க முடியல. பார்ட்னர்ஷிப் பில்டு பண்ணணும்னு நினைக்க தோணுனாலும் அவங்களால சரியா பண்ண முடியல. அந்த வேலையை கரெக்டா பண்ணணும். இன்னும் கொஞ்சம் கரெக்டா பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்த அடியெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு 180 160 அந்த மாதிரி ஸ்கோர பெங்களூருக்கு கொடுப்பாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா பாத்தீங்கன்னா 95 ரனுக்கு அலோட் ஆயிட்டாங்க. பாருங்க, நீங்களே பாருங்க. நான் 5 விக்கெட் கண்டினியூஸா வைத்தாங்க. கண்டினியூஸா இல்ல, ஒரு 2 பவுண்டரி அடிக்கிறாங்க, அவுட் ஆயிடுறாங்க. அந்த மாதிரி 150 வருதுங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த மாதிரி வரணும்னா கண்டிப்பா ஒரு 180 160 வரணும்னா கண்டிப்பா யாராச்சும் 2 பேர் ரிலாக்ஸ்டா பொறுமையா ஆடணும். அவசரப்படாம தூக்கி இருக்க கூடாது. பொறுமையா ஆடணும். கூலா ரிலாக்ஸ்டா. எந்த லூஸ் பால் கிடைக்குதோ அந்த லூஸ் பால்ல ஷாட் எரியும். மற்ற பால்லாம் சிங்கிள் அடிச்சுட்டுனாலே 150 140 இருக்கும். ஆனா இவங்க அடிக்கணும், அடிச்சு ஆகணும். நம்ம அதை வச்சு வெறித்தனமா அடிக்கணும். நம்ம வெறித்தனமா அடிக்கணும். ஒரே மைண்ட் செட்ல இருந்தா கண்டிப்பா இது பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. ஆனா பெங்களூர் அது கரெக்டா அந்த அடிக்கணும்னு அவங்க மைண்ட் செட் இருக்காங்க. தெரிஞ்சு விக்கெட்ட யார் போட்ட விக்கெட் கிடைக்கும் தெரிஞ்சு போட்டுக்காங்க. விக்கெட் 95 ரன் அடிக்கணும்னு மைண்ட் செட்ல இருக்கீங்களா, அப்போ ஃபீல்டர் கேப் இருக்கிற பார்த்து அடிக்கணும். அது விட்டது கேப் இல்லாத
சைடுல அடிச்சா விக்கெட் தான் விழும். கேப் இல்லாத சைடெல்லாம் அடிச்சா விக்கெட் தான் விழும். கேப் இல்லாத சைடில் அடிச்சா விக்கெட் தான் விழும். கேப் இருக்கிற சைடில் அடிக்கணும். அதுதான் பெங்களூர்ல பண்றாங்க இப்போதைக்கு. பெங்களூர் என்னென்ன கேப் இருக்குது சைட் பார்த்து அடிக்கிறாங்க, தவிர கேப் இல்லாத சைட் பார்த்து அடிக்கல. அதுதான் அதான் இப்போதைக்கு பெங்களூரு 2 மேட்ச் வெற்றி அடைய வச்சிருக்கு. மும்பையா அது 1 மேட்ச் வெற்றி அடைய வச்சிருக்கு. மும்பை அந்த இது பண்றது தவறு அந்த கேப் இல்லாத பார்த்து சைடு அடிக்கணும்னு நான் சொன்னேன்ல, அது இது மறந்துட்டாங்க. கேப் இருக்கிற பார்த்து அடிக்கணும்னு நான் சொன்னேன்ல, அந்த விஷயமே மறந்து இந்த சைடு கேப் இல்ல, இந்த ஃபீல்ட்ல இருக்கிற சைடு கேப் இல்ல, அந்த சைடு அடிக்கலாம். ஃபீல்ட்ல இல்லாத சைடு கேப் இருக்கு, அதனால அந்த சைடு அடிக்க கூடாது நம்ம அப்படின்னு இந்த ஒரு மைண்ட்ல இருக்க இந்தாங்க போலிருக்கு மும்பை. அந்த மாதிரி தான் இருக்கு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு மேட்சோட இது. மும்பை மேட்சோட போக், மும்பை மேட்சோட பேட்டிங்கோ இதுக்கு போலிங் ரொம்ப அற்புதமா போடல, அவ்வளோவா அற்புதமா போடல. 2 விக்கெட் தான் விட்டாங்க. அசத்தலான வின்னு, செம்மையான வின் கைஸ். ரொம்ப பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது, ஆனா ரொம்ப தேவையான வெற்றி. 8 மேட்ச்ல எல்லா டீமுக்கும் 8 மேட்ச் இருக்கு. 8 மேட்ச்ல குறைந்தது 6 மேட்ச் ஜெயிச்சாகணும். அதிகபட்சம் 6 மேட்ச் ஜெயிச்சா, அதிகபட்சம் 6 மேட்ச் ஜெயிச்சாகணும். ஆனா அதிகம் குறைந்தபட்சம் ஒரு 6 மேட்ச் விளையாடி நல்லா 2 ஜெயிச்சாகணும். அப்பதான் அதிகபட்சம் 6 மேட்ச் ஜெயிச்சாகணும், குறைந்தபட்சம் 2 மேட்ச் ஜெயிச்சாகணும். ஆனா இப்போதைக்கு நிலைமையில பெங்களூரு 4 மேட்ச் ஜெயிச்சாலும் பிளே ஆஃப் போயிடுவாங்க. பெங்களூரு டெல்லி இனி இருக்கிற 7 மேட்ச்ல 6 மேட்ச்ல 5 கட்டாயமா ஜெயிச்சாகணும். மும்பை இனி இருக்கிற மும்பை இனி இருக்கிற 6 மேட்ச்ல 5 மேட்ச் கட்டாயமா ஜெயிச்சாதான் செகண்ட் பிளேஸ்.